வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் 2 என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் கருத்து, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நாம் நேர்மறை எண்ணங்களை விட்டுடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நாம் நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர சிரமங்கள்லாம் எதுவுமே நமக்கு சிரமங்களாகவே தெரியாது. ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருவர் இருக்கிறாரு. அவருக்கு பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பெரியப்பா எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசுகிறவர். எதையுமே நாம் ஒரு நேர்மறை சிந்தனையோடு, அதாவது பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அது எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது அதில் ஒரு நேர்மறை விஷயம் இருக்கும். அதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிற கஷ்டத்துலேருந்து நாம் வெளியே வந்துடலாம். அப்படி தான் அவர் சொல்லுவார். அந்த இளைஞர் நினைக்கிறாரு, அரண்மனை மாதிரி வீடு இருக்குது, ஏக்கர் கணக்கில் நிலங்கள் எல்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட பணம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கலாம் தான். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கே போராட்டமாக வாழ்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்? அவர்களோட கஷ்டமெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? இவர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, அதனால் இவர் இப்படி பேசுகிறாரு. அப்படி அந்த இளைஞரோட பெரியப்பாவை பற்றி நினைக்கிறாரு. தோற்றத்தில் ஒரு கம்பீரம், நடக்கும்போது ஒரு வேகம், எதில் பார்த்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறையாக பார்க்குற எண்ணம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தன்னோட பெரியப்பா கிட்ட இருக்குது. அப்படின்னு அவர் தன்னோட பெரியப்பாவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமும் வச்சு தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த அந்த பெரியப்பாவுக்கு திடீர்னு அவரோட வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட எதெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே அவர் கையை விட்டு போய் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். அதாவது எல்லா விஷயங்களையுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களோடையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெரியப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததில் ஒரு கட்டத்தில் அவர் அந்த ஊரை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த ஊரை விட்டுட்டு, அவர் இருந்த அந்த மாநிலத்தையே விட்டுட்டு வேறொரு மாநிலத்துக்கு அவர் குடி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போது அந்த இளைஞருக்கு திருமணம் ஆகிருச்சு. திருமணமாகி அவருக்கு ஒரு பாப்பாவும் வந்துருச்சு. அப்போது திடீர்னு அந்த இளைஞருக்கு ஒரு நாள் அவருடைய பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. நம்ம பெரியப்பா எந்த ஊரில் இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, என்ன வேலை பார்க்குறாரோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அதனால் எப்படியாவது பெரியப்பாவை தொலைவி கண்டுபிடிச்சி அவரை பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு அந்த இளைஞருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் அவங்க பெரியப்பாவை தேடி நிறையா அலைஞ்சி ஒரு வழியாக அவங்க பெரியப்பா இருந்த ஊருக்கே அவர் போயிட்டாரு. அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டு அவங்க பெரியப்பாவை பற்றி அவர் நினச்சி பார்க்குறாரு. எப்படி இருந்தவர் நம்ம பெரியப்பா, இன்னைக்கு இப்படி இருக்கிறாரே அப்படின்னு அவருக்குள்ளே தோணுது. அவங்க பெரியப்பா இருந்தது அந்த பெரியப்பாவுடைய ஒரு நண்பருடைய ஹோட்டலில் அவர் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் அவருடைய பெரியப்பா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. பெரியப்பா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞர் தன்கிட்ட பேச வந்ததை பார்த்து, தன்னுடைய தம்பி மகன் தன்கிட்ட பேச வந்ததை பார்த்த உடனே அந்த பெரியப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அந்த பெரியப்பா வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தப்போ எப்படி இருந்தாரோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாரோ, எவ்வளவு உற்சாகமாக இருந்தாரோ, எவ்வளவு அவருடைய முகத்தில் பொலிவு இருந்ததோ, அதே பொலிவோட, அதே சந்தோஷத்தோட, அதே உற்சாகத்தோட தன்னோட தம்பி மகன்கிட்ட பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு வாட்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் தன்னோட தம்பி மகன்கிட்ட அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவர் இருக்கிற அந்த ஊரை பற்றியும் விசாரிக்கிறாரு. ஆனால் தன்னோட பெரியப்பா அப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் இருக்கிறத அவருடைய தோற்றத்திலே தெரிகிறத பார்த்து அந்த இளைஞருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பெரியப்பாவோட நிலைமையவே சொல்லி அந்த இளைஞர் அந்த பெரியப்பா கிட்டேயே அப்படியே வருத்தமாக பேசுகிறாரு. அதை கேட்ட அந்த பெரியப்பா தன்னோட தம்பி மகன்கிட்ட, இதை பாருப்பா, நம்ம கையை விட்டு போனதை பற்றிலாம் நாம் நினச்சி வருத்தப்பட்டு அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகன் நல்லா படிக்கிறான், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுக்குறான், எனக்கு உழைக்கிற அளவுக்கு உடம்புல நல்லா தெம்பு இருக்குது, வெளியூரில் இருந்தாலும் எனக்கு ஆதரவாக நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க,
நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது கூட என்னுடைய ஒரு நண்பருடைய உணவகம்தான். இங்கே எனக்கு நல்ல நட்பு இருக்குது. என்னோடய வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு வருமானம் கிடைக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ஒன்று அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அப்படிங்கிறதே கிடையாது. இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம். எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கும் நிரந்தரம் இல்லை தானே, அதுவும் ஒரு நாளைக்கு மாறும் தானே அப்படின்னு அந்த பெரியப்பா அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு. அதையெல்லாம் அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அந்த இளைஞர் அவருடைய பெரியப்பாவை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. அப்போது நாம் படுற கஷ்டங்களுக்கும் நமக்குள்ளே வர்ற அந்த கவலைகளுக்கும் எது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய எண்ணங்கள் மட்டும்தான். எல்லாத்தையுமே இழந்து தன்னோட நண்பருடைய உணவகத்தில் போய் ஒரு மேலாளராக வேலைக்கு சேர்ந்தும் தன்கிட்ட முன்னாடி அது இருந்தது இது இருந்தது அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனோட படிப்பு நல்லா இருக்குது, அவன் அப்பா அம்மாவை மதிக்கக்கூடிய பையனாக இருக்கிறான் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து எல்லாமே இருக்கிறான் இப்படின்னு நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே தான் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது. அப்போது நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட எது இல்லையோ அது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மக்கிட்ட இருந்து வரலை, அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வரலை அப்படின்னா இங்கே நம்மக்கிட்ட நமக்குள்ள எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளேயே நாம் வச்சுக்கிட்டு வார்த்தையாக வெளிப்படுத்துகிறப்பையும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறது மட்டுமே நாம் எப்பவுமே நேர்மறை சிந்தனையோடையே இருக்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் எப்பவுமே அந்த சிந்தனையோடையே வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்பவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது கருத்து, 1952 வருடத்தில் ஜப்பானில் இருக்கிற குரோஷிமா அப்படிங்கிற தீவில் மணலில் பரட்டின சக்கரவள்ளி கிழங்குகளை குரங்குகள் எல்லாம் சாப்பிட்ருக்குது. அந்த சக்கரவள்ளி கிழங்குகளில் இருந்த அந்த சுவையெல்லாம் குரங்குகளுக்கு பிடிச்சிருந்தது. அந்த கிழங்கோட அப்படியே மணலையும் சேர்த்து சாப்பிட்டு அந்த குரங்குங்கெல்லாம் அப்படியே முகத்தை சுழிச்சிக்கிட்டே சாப்பிட்ருக்குது. சில நாட்களுக்கு அப்புறம் 18 மாதங்கள் மட்டுமே ஆன எமோ அப்படிங்கிற ஒரு குட்டி குரங்கு ஒன்று தான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் இருக்கிற தண்ணியில் அந்த சக்கரவள்ளி கிழங்குகளையெல்லாம் கழுவி சாப்பிட்ணும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வருது. அந்த மணலோடு இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குகளை கழுவி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அந்த குட்டி குரங்கு தன்னுடைய தாய்க்கும் கற்றுக் கொடுக்குது. இந்த குட்டி குரங்கோட விளையாண்டுட்டு இருந்த மற்ற குட்டி குரங்குகள் எல்லாம் அவங்களும் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குகளை கழுவி தான் சாப்பிட்ணுன்னு பழகிட்டு அவங்களும் அந்த மாதிரி கழுவி சாப்பிட்டுக்கிட்டு அந்த குட்டி குரங்குகளோட தாய் குரங்குகளுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி அந்த 1952 ஆண்டுலேருந்து 1958 ஆண்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஜப்பானில் இருக்கிற அந்த குரோஷிமா தீவில் இருக்கிற அத்தனை குரங்குகளுமே சக்கரவள்ளி கிழங்குகளை கழுவி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு மாறிக்கிட்டாங்க. வயசில் கம்மியாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து நாம் நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் அப்படின்னு குரங்குகளே நினைக்கிறப்ப நாம் நமக்கு நல்ல விஷயங்களெல்லாம் எங்கேருந்து கிடைச்சாலும் யார்கிட்ட இருந்து கிடைச்சாலும் அந்த விஷயங்களையெல்லாம் நாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மால் சாதிக்க முடியும், சாதிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.